ஆதிராவும் மௌனியும் வார்டில் கட்டி கொண்டிருப்பதை பார்த்த குழந்தை, திதி, மௌனி என்னை கட்டிக்கோ. ஆதிரா, போடி, நீ உங்கள் அம்மாவை கட்டிக்கோ. திதி, எங்கள் அம்மா மேலே குத்தும். மௌனி மேலே சாஃப்ட் சாஃப்ட், எனக்கு மௌனியை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றதும் குழந்தையை அள்ளி கட்டி கொண்டாள். ஆதிரா, அவள் உனக்கு ஐஸ் வச்சதும் அப்படியே மாறிட்ட பார்த்தியா? மௌனி, உன்னோட கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்ல மாட்டேன் என்றாள் ஒரு குறும்பு சிரிப்புடன். மௌனிகா இருவரையும் அணைத்து கொண்டு, எனக்கு நீங்கள் தான் முக்கியம், இனி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, இல்லைன்னா என்ன, நீ போதும் எனக்கு. ஆதிரா, அதை அப்படியே திரும்பி கதவு கிட்ட நிற்கிறவர்கிட்ட சொல்லிடு, நாம் இந்தியா கிளம்பலாம். ராஜசேகர் அம்மா பொண்ணு பேத்தியை முறைத்து கொண்டு நின்றார். மௌனி பார்த்துவிட்டு, நீங்கள் எப்போ வந்தீங்க என்று தடுமாற, ராஜசேகர், எனக்கு எதிராக அம்மா பொண்ணு பேத்தி 3 பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்கும்போதே வந்துட்டேன். மௌனி, நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ராஜசேகர் அவளிடம், உன்னிடம் பேச தயாரா இல்லை என்று அவளை முறைத்துவிட்டு ஆதிராவிடம், இதோ பாரு, நான் 20 வருஷம் காத்திருந்தேன். உங்கள் அம்மா இப்போதான் சிரிச்சே நான் பார்க்கிறேன். அவள் இப்படியே சிரிச்சிட்டு இருப்பான்னு எனக்கு உறுதி கொடுத்தேனா, மீதி இருக்கிற காலத்தையும் இப்படியே அவளை நினச்சிட்டே வாழ்ந்திடுவேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க கேட்க மாட்டேன். ஆதிரா, அதெல்லாம் நான் உறுதி கொடுக்க முடியாது. மௌனியை நான் கொடுமைப்படுத்துவேன், சிரிக்கவே விடமாட்டேன். ராஜசேகர், ஆதிரா, இதுதான் அவளுக்கு நீ கொடுக்கிற தண்டனையா? இவ்வளவு நாள் அவள் கஷ்டப்பட்டது போதாதா? ஆதிரா, அவ்வளவு அக்கறை இருந்தால் நீங்கள் ஏன் உங்களோட மௌனியை உங்களோடவே வச்சுக்க கூடாது? அப்படியே பொக்கிஷமாட்டும் பாதுகாப்பாக தினமும் சிரிக்க வச்சு சந்தோஷமா. ராஜசேகர் குழம்பி, புரியலை. பின்னால் வந்த ஆதி, உங்களுக்கு புரியணும்னா அடுத்த மாதம் இந்தியா வாங்க சொல்லறோம். ஆதிரா ஆதியை பார்த்து, அப்படியா என்று கேட்க அவன் ஆமாம் என்று கண்ணசைத்தான். ஆதிராவும் ஆதியும் இவர்கள் திருமணத்தை பற்றி பேசி முடிவெடுத்து இருந்தனர். ஆனாலும் அடுத்த மாதம் என்பதில் கொஞ்சம் யோசனையாக எதற்காக தள்ளி வைத்திருக்கிறார்? இந்த 2 நாளில் வைப்பதாக தானே பேசியிருந்தோம் என்று குழம்பினாலும் ஆதியின் முடிவுக்கு எப்பவும் கட்டுப்பட்டவளாக கேள்வி ஏதுமின்றி அவர்களை கிண்டல் செய்யும் எண்ணத்தில் ஆதிரா, ஆமாம், அதுக்கு முன்னாடி உங்கள் டார்லிங்கை நாங்கள் கடத்திட்டு போகிறோம். எப்படி அவங்களை பார்க்க போகிறீங்கன்னு பார்க்கலாம். ராஜசேகர், மௌனியை கூட்டிட்டு போகிறீங்களா? மௌனியை பார்த்து போறியா என்று கேட்டான் சோகமாக. மௌனி தன்னுடைய மகளை விட்டு கொடுக்க முடியாமல் என்று சொல்ல வருத்தத்துடன் தலை குனிந்து நின்றான். திதி ராஜசேகர் அருகே வந்து தூக்கு என்று கை நீட்ட அவன் தூக்கி கொண்டான். திதி, ஏன் சோகமாயிருக்கே? ராஜசேகர், உங்கள் பாட்டியை என்னை விட்டு பிரித்து கூட்டிட்டு போகிறீங்களே. திதி, அதனால்? ராஜசேகர், உங்கள் பாட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா இல்லை? திதி, நீ அழகாக இருக்கே, வேணும்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? ராஜசேகர் இறுக்கமாக அணைத்து கொண்டான். திதி, இரு, எங்கள் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராஜசேகர், திதி, அப்பா, நான் இந்த தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? ஆதி, உங்கள் தாத்தா உங்கள் பாட்டியை அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணிக்க போகிறார். அப்போது எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவார்? ராஜசேகர் புரிந்து கொண்டு, ஓ காட். ஆதிரா, மௌனி, நீ சொன்ன மாதிரி உன்னோட ஆள் டியூப் லைட்டு தான். ராஜசேகர் ஆதிராவை நெருங்கி, உங்கள் அம்மா முன்னாடி நின்னா நான் ஆட்டோமேட்டிக்காக டியூப்லைட் ஆகிடுவேன். தேங்க்ஸ் டியர். ஆதிரா, பிளஸர் ஹேண்ட்ஸம். ஆதி, காதலில் இருந்தால் அப்படிதான், ஒன்றும் புரியாது. ராஜசேகர் திரும்பி காதலுடன் மௌனியை பார்க்க அவள் தலை கவிழ்ந்தாள். ஆதிரா, ஹலோ, இங்கே கிஸ் பண்ணக்கூடாது, குழந்தைகள் இருக்கிறோம். என்னதான் புதுசாக கல்யாணம் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் நாங்கள் சீனியர், அதனால் எங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்கள் ஆளை தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ராஜசேகர், அவளுக்காக இத்தனை நாள் எனக்கு என்ன முடிவு சொல்லுவாளோன்னு காத்திருந்தேன். நல்ல முடிவு தெரிஞ்சதும் இனி எத்தனை நாள் வேணும்னாலும் காத்திருப்பேன். ஆதி, எங்களுக்கு உங்களை காக்க வைக்க மனமில்லைதான், ஆனாலும் நம் குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்ததால் கொஞ்சம் தள்ளி போட்டு இருக்கு. ராஜசேகர், கேள்விப்பட்டேன், நான் அதுக்காக தான் வந்தேன். சாரி மாப்பிள்ளை. ஆதி, வருத்தப்பட ஒன்றுமில்லை.
அவரவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் கொடுக்கிறான். ஆதிரா, ஏங்க எனக்கு ஒன்றும் புரியலை. நம்ம வீட்டில் என்னாச்சு? ஆதி, ராகவனுக்கும் அவனோட நண்பனுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அந்த ஆள் ராகவனை குடிக்க வச்சு போதையில் இருக்கும்போது சரக்கில் விஷம் கலந்து கொடுத்துட்டான். ராகவன் இப்போ உயிரோட இல்லை. ஆதிரா, நீங்கள் கோபப்படலைன்னா நான் கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுக்கவா? ஆதி, நான் எதுக்கு கோபப்பட போகிறேன்? அந்த ஆள் செத்து போனதில் எனக்கும் சந்தோஷம்தான். ஆதிரா, எனக்கு ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் இருக்குது. அன்னைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கும்போது உங்களை காப்பாற்றணும்னா டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொல்லி வற்புறுத்தி நீங்கள் எனக்கு கொடுத்த எதுவும் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு என்னிடமிருந்து பிடுங்கி கடைசியாக திதியையும் மேலே பேச முடியாமல் அழுதாள். ஆதி அவளை அணைத்து கொண்டு அவள் முதுகை நீவி கொடுத்தான். ஆதிரா, அந்த ஆள் என்னை பார்த்ததும் முதல்ல என்ன செய்தான் தெரியுமா? கன்னம் கன்னமாக அறைந்தான். அது மட்டுமில்லை, நான் முழுசும் எங்காவது போயிட்டு வருவான். அப்புறம் என்னை அடிப்பான். அதுவும் கன்னத்திலேயே அடிப்பான். முகம் வீங்கி கருத்து போச்சு. ஆதி கண்ணீர் விட்டான். ஆதிரா, உங்கள் ராணி அம்மா இல்லைனா நான் உயிரோட அங்கேருந்து வந்திருப்பேனான்னு எனக்கு தெரியலை. வெளியே வந்து மறைஞ்சு வாழ்ந்தேன். நீங்கள் என்னை பயப்படுத்த சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க இல்லையா? ஆனால் நான் எந்த சலனமும் இல்லாமல் அங்கே சில நாள் தூங்கியிருந்திருக்கிறேன். ஒருவேளை சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்திருக்கேன் தெரியுமா? எல்லாம் இவளுக்காக. இவ இல்லைனா நான் இருந்திருக்க மாட்டேன். ஆதி அவன் பிடியை மேலும் அவள் மேல் இறுக்கினான். ஆதி, ராணி அம்மாவையும் அவன்தான் கொன்னுட்டான். ஆதிரா தன்னுடைய வாயை கை கொண்டு அழுத்தி கொண்டாள். மௌனி தன்னுடைய மகள் இத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காளா என்று அழுதாள். ராஜசேகர் அணைத்து கொண்டான். மௌனி, பார்த்தீங்களா, நான் என்ன ஒரு கொடூரமான தாய். குழந்தை என்னவெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கா. நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் வாழவே தகுதியானவள் இல்லை என்று வேகமாக ராஜசேகரை உதறிவிட்டு சுவரில் தலையை முட்டிக்கொண்டாள். ராஜசேகர் வேகமாக அவளை தடுக்க முயற்சித்தாலும் முடியாமல் மயங்கி விழுந்தவளை மடியில் தாங்கினான். ஆதிரா அதிர்ந்தாள். ஆதி எழுந்து வெளியே சென்றான். திதி மௌனி மௌனி என்று அழுது கொண்டு ஆதிராவை கட்டிக்கொண்டாள். ஆதி டாக்டரை அழைத்து வர அவளுக்கு உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதே அறையில் அவளுக்கு ஒரு கட்டில் போடப்பட்டு அதில் அவளை படுக்க வைத்தனர். ராஜசேகர் ஆதிராவிடம், மன்னிச்சிடுமா, அவளால் தாங்க முடியலை, அதனால் இப்படி நடந்துக்கிட்டா. அவள் உன்னை நினச்சி குற்ற உணர்ச்சியில் தினம் தினம் புழுங்கிக்கிட்டே இருந்தா. நீ சொன்னதை கேட்டதும் அவளோட குற்ற உணர்ச்சி அதிகமாகிடுச்சு. ஆதிரா ஏனோ அதிர்ச்சியில் குழந்தையை கட்டிக்கொண்டாள். ஆதி அவளிடம் வந்து, ஒன்றுமில்லை, எல்லாம் சரியாகிடும். ஆதிரா, நான் அம்மா முன்னாடி இதெல்லாம் சொன்னது தப்பா? ஆதி, விடுடா, உனக்கு நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எல்லோரும் என்னை தான் மன்னிக்கணும். வேறு யார் மேலேயும் எந்த தப்பும் இல்லை. உன்னை கவனமாக பாதுகாக்க தெரியலை எனக்கு. ஆதிரா, அப்படி இல்லை, என்னை பாதுகாக்க தான். எதிரில் மோத வந்த வாகனத்தை பார்த்து என்னை அப்படியே தாங்கி பிடிச்சு ஒரு கீறல் கூட என்மேல் விழாமல் உங்கள் உயிரை கூட கொடுக்க தயாராக இருந்தீங்க. ஆதி, சரி, பழசை பேசிட்டு நாம் மறுபடியும் சங்கடப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அமைதியாக இரு. நால்வரும் அமைதியாக மௌனியை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த லேடி அழகாக இருக்காங்கன்னு இப்படி எல்லோரும் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கீங்களே என்ற குரல் கேட்டதும் அனைவரும் நிமிர்ந்து பார்க்க மீனுவும் தமிழும் நின்று கொண்டிருந்தனர். ஆதிரா, மச்சான். மீனு அவளை கட்டி கொண்டாள். ஆதி, நாங்கள் வெளியே இருக்கோம் என்று சொல்லி குழந்தையை தூக்கி கொண்டு ராஜசேகருடன் வெளியேறினான். தமிழ் தலை குனிந்து ஆதிரா முன் நின்றான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மீனு, ஏங்க பேசுங்க என்று தமிழிடம் சொல்ல அவன் நிமிர்ந்து ஆதிராவின் கண்களை பார்த்தான். அவள் உதட்டில் மெல்லிய புன்னகையுடன் தமிழை பார்த்தாள். தமிழ், சாரி ஆதிரா. ஆதிரா, அது இருக்கட்டும். இங்கே நீ வந்தது என்னை தேடியா இல்லை ஹனிமூன் கொண்டாடவா? தமிழ் வெட்கத்தில் சிரித்தான். ஆதிரா, அடப்பாவி, நீ வெட்கப்படுறேனா? என்னவோ நடந்திருக்கு என்று மீனுவை பார்க்க அவள் முகம் சிவந்தாள். ஆதிரா, தமிழ், தேங்க்ஸ். தமிழ், லூசு, எதுக்கு தேங்க்ஸ்? ஆதிரா, எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை பத்தாது, ஆனாலும் வேற வார்த்தை தெரியலை, தேங்க்ஸ்.
தமிழ் ஏய் என்ன தேங்க்ஸ் சொல்லி என்னை கலற்றி விட போறியா? ஆதிரா அது எப்படி முடியும்? நீயே நினைச்சாலும் உன்னை விட்டுட மாட்டேன். என்னோட ஃப்ரெண்டை வேற கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ என்னிடம் இருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு நினைக்கிறையா? தமிழ் ஆதிரா நான் சத்தியமா என்னோட அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலை. உன்னை அனாதரவாக விட்டுட்டேன். அதுவும் குழந்தையை இப்போ நினச்சாலும் உடம்பு நடுங்குது. தமிழ் உருக்கமாக பேச பேச மீனு அவர்களை கொஞ்ச நேரம் தனியாக பேச விட எண்ணி நகர முற்பட்டவள் கையை இறுக்கி பிடித்து கொண்டான். மீனு வழியில்லாமல் அவன் அருகே நின்று கொண்டாள். ஆதிரா உனக்கென்ன தெரியும்? எனக்கு வெளியே ஆபத்து இருக்கும்னு பாதுகாப்பாக இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆபத்து இருக்கும்னு யாருமே நினைக்கலையே. தமிழ் இல்லை, நம்ம உறவை பற்றி நான் அம்மா கிட்ட முன்னாடியே பேசி இருக்கணும். அவங்க கோவப்படுவாங்க. மீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி நின்று உண்மையை சொல்லலாம். கோவப்பட்டாலும் உன்மேல் இருக்கும் பாசம் அவங்களுக்கு குறையாதுன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா பைத்திய மாதிரி இப்படி. ஆதிரா இவ்வளவு பேசுகிற நீ அவங்க சூழ்நிலையை புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்களுக்கு அதிர்ச்சி, கோபம். தன்னோட சொந்தக்காரங்களை எப்படி பார்க்க போகிறோம், பேச போகிறோம், என்ன சொல்லி சமாளிக்க போகிறோம்னு அவங்களோட மன போராட்டத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 சுவற்றுக்குள் இருக்கும் தன்னோட குடும்பம் மட்டும்தான். அதோட நிலை கேலிக்குரியதா ஆயிடுச்சுன்னவுடன் அவங்க தனக்கு தெரிஞ்ச முறையில் இந்த விஷயத்தை கையாண்டுட்டாங்க. இதோட விளைவுகள் தெரியாமல் அதைவிட அதை யோசிக்க முடியாமல் பண்ணிட்டாங்க. இது சூழ்நிலை தூண்டுதலால் தப்பு செய்கிறது. அவங்களை நீ வெறுத்துடாதே. தமிழ் என்ன வியாக்கானம் பேசுறியா? அவங்களை நான் என்னோட வாழ்நாளில் மன்னிக்கவே மாட்டேன். உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது ஆயிருந்தா இப்படி பேச நீ இருக்க மாட்டே. தப்பு தான். ஆதிரா ஏண்டா இப்படி பிடிவாதம் பண்ணறே? தமிழ் பிடிவாதம் இல்லை, கொள்கை. யாருக்காகவும் என்னோட கொள்கையை தளர்த்த முடியாது. ஆதிரா நீ போ, நான் மீனு கூட தனியாக பேசணும். தமிழ் தோலை தூக்கி சரி நான் வெளியே இருக்கேன் என்று நகர்ந்தவன் மறுபடியும் ஆதிராவிடம் வந்து என்னை மன்னிச்சிட்டியா? என்மேல் கோபம் இல்லை தானே? ஆதிரா இல்லை போடா. தமிழ் ஓகே மேடம், இனி மரியாதையாக பேச மாட்டீங்க. என்னோட பொண்டாட்டி முன்னாடி அவமானப்படாமல் நான் கிளம்புறேன் என்று வெளியேறினார். ஆதிரா ஹே இப்போ சொல்லு, நேற்று என்ன பண்ணினீங்க என்று கேட்டவளை பார்த்து மீனு வெட்கத்தில் சிவந்தாள். ஆதிரா என்ன இருந்தாலும் கேட்கக்கூடாது தான், ஆனாலும் எனக்கு ஒரு ஆர்வம், சொல்லு. மீனு மேலும் வெட்கப்பட்டு சொல்ல வந்தவள் அங்கிருந்த மௌனியை பார்த்து உங்கள் அம்மா தானே? ஆதிரா ஆமாம், அவங்க ஒரு லூசு. அவங்க என்னோட இல்லாததால் இத்தனை நாள் அவங்களை திட்டிகிட்டே நான் இருந்தேன். ஆனால் அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஆனாலும் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நினச்சிட்டே வாழ்ந்திருக்கும். இனிமே அவங்க சங்கடப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை விடு, பேச்சை மாற்றாதே, சொல்லு. மீனு விளக்க ஆரம்பிக்க பேச்சு சுவாரஸ்யமாக ரொம்ப ஆழமாக செக்ஸ் பற்றி போக மௌனி மயக்கம் தெளிந்தவள் இவர்கள் பேசி கொண்டிருப்பதை கேட்டு வெட்கப்பட்டாள். மேற்கொண்டு தாங்க முடியாமல் மௌனி அப்பாடி நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று சொல்லி வெளியே போனாள். வார்டுக்கு வெளியே நின்ற மூவரும் மௌனியை பார்க்க ராஜசேகர் ஏன் எழுந்து வந்துட்ட, ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே என்றதும் வெட்கப்பட்டார். மௌனி எனக்கு ஒன்றுமில்லை, அடிபட்டது வலிக்க கூட இல்லை. ராஜசேகர் ஆனாலும் நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, அதனால் வா உள்ளே போகலாம். மௌனி ஐயோ உன்னோட வெகுளித்தனத்தை என்னன்னு சொல்கிறது? அவங்க பேசுகிறது காது கொடுத்து கேட்க முடியாமல் வெளியே வந்துட்டேன். ராஜசேகர் அப்படி என்ன என்றவனை பேச விடாமல் தன்னுடைய கையால் அவன் வாயை மூடினாள். மௌனி வாயை மூடுங்க என்று அவன் கையை பிடித்து கொண்டு தரதரவென்று இழுத்துக்கொண்டு இவர்களை விட்டு தள்ளி சென்றாள். தமிழ் ஆதியை பார்க்க ஆதி புருவத்தை உயர்த்த தமிழ் தலை கவிழ்ந்தாள். ஆதி ரொம்ப டென்ஷனாக இருக்க பெண்கள் அதை பற்றி பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்களாம். அதனால் இதெல்லாம் சகஜம்தான். நாம் உள்ளே போனால் சரி வராது. அதனால் நாம் கொஞ்ச நேரம் திதி கூட விளையாடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.